கோவை செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 13.29 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டு உள்ளதுடன், சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பிய பூங்கா 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் ரேஸ்கோஸ் பகுதி பூங்காவை 52.34 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவையும் இந்த அரசு அமைத்து வருகிறது. இத்தகைய பசுமை முயற்சிகள் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர். போக்குவரத்து நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசு தான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு சேவை அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்தில் ஊக்க நிதியம் ஒன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் சாலை உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுவதுடன் ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1085 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 8313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 6191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 692 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு பெறும். நடப்பாண்டில் 253 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 1647 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி ஒன்றிய சாலைகள் 7625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்த ஆணையிடப்பட்டு அவற்றில் 6813 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 6264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 1057 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1268 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைப்பதற்கான பணிகள் 2635 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதுவரை 1168 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 2064 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 1342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 42 உயர்மட்ட பாலங்களும் 2184 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 46 ரயில்வே மேம்பாலங்களும் 2388 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 புறவழிச்சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. முக்கிய நகரங்களில் வாகன நெரிசலை குறைக்க பல்வேறு உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கோயம்புத்தூர் மாநகரில் 1791 கோடி ரூபாய் மதிப்பிலான 10.1 கிலோமீட்டர் நீளமுடைய ஜிடி நாயுடு உயர்மட்ட சாலை மற்றும் 393 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.4 கிலோமீட்டர் நீளமுடைய சி சுப்பிரமணியம் மேம்பாலம் ஆகியவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் மதுரை மாநகரில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம்
மற்றும் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மற்றும் மேம்பாலம் ஆகியவை மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட சாலை, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிப்பாக்கத்தில் வாகன சுரங்கப்பாதை மற்றும் மதுரை கோரிப்பாளையத்தில் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.